இந்த வீடியோவில் நான் உங்களை கேரளா திருவனந்தபுரத்தில் வரையாடு முட்டை பேஸ் கேம்புக்கு ட்ரக் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறேன். என்னைக்காவது வந்து உன் மேலே நான் ஏறுறேன் வரையாடு முட்டை. பயமுறுத்தக்கூடிய அட்டைகளோட சாம்ராஜ்யத்துக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். அட்டை இருக்குமா பார்த்து பொறுமையாக போங்க. அட்டை ஆல்ரெடி ஏறிடுச்சு, எனக்கெல்லாம் ஏறிடுச்சு. 2 அட்டை ஏறி. நிற்காதீங்க போங்க. இங்கே பாருங்க 2 அட்டை. இங்கே பாருங்க மக்களே, இங்கே பாருங்க அட்டை. அட்டை இருக்கு, ஓடுங்க. இருக்கியா ஓடியா பாருங்க. எத்த தட்டி அத்தை அடி. இங்கே பாருங்க, நம்ம நாகப்பாம்பு மாதிரி இருக்கு பாருங்க மக்களே. இங்கே பாருங்க. ஆமாம் இங்கே பாருங்க தெரியுதா? ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவோம்ண்ணே. கொஞ்சம் வேகமாக போனால் ஏறாது, நிற்கவே கூடாது. இருங்க நான் தட்டிவிடவா? இருங்க. ஏறிட்டாப்ல. வந்துட்டான். யாரும் முன்னாடி நிற்காதீங்க, டக்குன்னு வாங்க. அட்டையா இருக்கு, அட்டை ஏறுது. வாங்க வேகமா. ஓடிடுச்சா? இந்த மாதிரி தட்டி விடும் போது கையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதோட தூக்கி மூக்குல வச்சிடக்கூடாது. அம்மா வந்து விருதுநகரில் இட்லி வியாபாரம் பண்ணுறாப்புல, சரியா? 67 வயசுலையும் இட்லி வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சு தான் நம்மளோட ட்ரெக்கிங் வராங்க. கேரளா பொன்முடி ட்ரக்கிங் சீரீஸில் இதுக்கு முன்னாடி எபிசோட் 2ல் யாருக்குமே தெரியாத வாழ்வந்தூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருப்போம். மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கேரளா திருவனந்தபுரத்தில் 2வது நாள். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா, எனக்கு கீழே இருக்கிறது விதுரா பஸ் ஸ்டாண்டு, சரியா? விதுரா பஸ் ஸ்டாண்ட்லேயே ரேவதி லாட்ஜுன்னு இருக்குது. அங்கே தான் தங்கியிருந்தோம். நல்ல ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸு. அங்கே வந்து ஒரு 15 பேர் இந்த ரேவதி லாட்ஜில் தங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட பெர் ஹெட்டுக்கு வந்து 270 ரூபா வந்துச்சு. இந்த டபுள் காட்லேயே 3 பேர் தூங்கிட்டோம். மற்றபடி சூப்பராக இருக்குது. பாருங்க மக்களே, வெஸ்டர்ன் டாய்லெட்டு. நம்ம ரூமுக்கு கீழேயே விதுரா பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு வந்து திருவனந்தபுரத்தில் வந்து கிளம்பிருச்சு. பொன்முடிக்கு போகிற பஸ்ஸு இங்கே 6:30க்கு வந்துடும் அந்த பஸ்ஸு விதுராக்கு. விதுராவிலேருந்து நம்ம 6:30க்கு ஏறி பொன்முடிக்கு போக போகிறோம். முதல் பஸ்ஸில் போனால் தான் நம்ம இங்கே ட்ரெக்கிங் பிளான் பண்ணியிருக்கோம்ல, அங்கே ஆர்கனைசர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லியாச்சு. நம்ம மக்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. பார்த்தீங்கல்ல வியூவை. இந்த பக்கத்து தான் அகத்தியர் மலையெல்லாம் இருக்குது. அகத்தியர் மலை சீசன் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் நிற்கிற அந்த ரேவதி லாட்ஜ்லாம் பயங்கர ஃபுல்லாயிரும். இதான் வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி, சரியா? திருவனந்தபுரத்துலேருந்து இங்கே வந்துட்டு தான் நீங்கள் வந்து அகத்தியர் மலைக்கு போவீங்க. எல்லா பஸ்ஸுமே இங்கே நின்றுட்டு தான் போகும். இங்கே பாருங்க, நம்ம ஆளுக்கு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. மொத்தம் நாங்கள் 5 ரூம் எடுத்திருந்தோம். 5 ரூமில் மொத்தம் 15 பேர் தங்கிட்டோம். ரேவதி டூரிஸ்ட் ஹோம்னு போட்டுருக்கு பாருங்க, இங்கே தான் தங்கியிருந்தோம். பஸ்ஸு இன்னும் வரல. திருவனந்தபுரத்தில் வந்து வர்ற பஸ்ஸு கூட்டமாக தான் இருக்கும். முதல் பஸ்ஸு. எல்லோரும் வந்து இன்றைக்கி லீவு, சண்டேனால் பொன்முடிக்கு ரொம்ப டூரிஸ்டர் வருவாங்க. அதனால் வந்து நாங்கள் முன்கூட்டியே ஹரிபரி இல்லாமல் கிளம்பி நிற்கிறோம். இப்போ பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று சாப்பிட்டோம்ல, அதே ஹோட்டலில் அப்பம், தோசை இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பசிக்கலை, அதனால் அவங்க சாப்பிட்டு வரட்டும். முடிஞ்சால் ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்புவோம். ஓகே, எங்கள் நம்பர் தெரியுதுல்ல, யாராவது வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. அகத்தியர் மலை வர்றதுன்னா இந்த ரூமை சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து வசதியாக இருக்கும். நம்ம வந்து காலங்காத்தால் முதல் பஸ்ஸுக்கு தான் அகத்தியர் மலைக்கு போவோம், சரியா? அதனால் இந்த ரூம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸு வர்றதை பார்த்துக்கலாம். டக்குன்னு கிளம்பி டக்குன்னு போயிடலாம். அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த ஹோட்டலில் தான் நேற்று சாப்பிட்டோம். இங்கே தான் நீங்கள் சாப்பிட போகிறோம். எல்லோரும் ஆல்ரெடி கிளம்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்புறேன். கேரளா வந்தாலே இந்த லாட்ரி சீட்டை பார்க்காம போக முடியாது. எல்லா இடத்துலையும் ஐயப்பன் கோவில் வந்தாலும் சரி, இங்கே வாங்க லாட்ரி சீட்டு. இந்த வாங்க ஆப்பம் கடலைக்கறி வேற லெவலில். அண்ணன் ஆம்லேட் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு பாதி தான் வச்சுருக்காரு. தமிழசம்மா கூடாது இன்னைக்கு. என்ன நீ சாப்பிடலையா ரேணு? சாப்பிடலையா? இந்த பாருங்க ஆம்லேட் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. நாகப்பட்டினமா கொக்கான்னா பாருங்க. நான் ஐயாட்ட வந்து ஸ்ட்ராங்காக சாயா சொல்லிட்டேன். ஆவி பறக்கும் டிக்கெட்டு
நாங்கள் வந்து நேற்று 2-3 இடம் பிளான் பண்ணோம். ஆனால் வந்து நேற்று வால்வந்தோல் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் தான் போக முடிஞ்சுச்சு. அதுக்கே வந்து 2-3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியல. பாருங்க நம்மளோட சாயா வந்துருச்சு பாருங்க. நம்ம கண்ணன் அண்ணன் பாருங்க போட்டு புரட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அடிச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணெல்லாம் முதல் டைம் வராரு நம்மளோட. நல்லா இருக்கு. சாப்பிடலன்னு சொல்லிட்டு போட்டு பிரிச்சு விடுற அக்காமி தோசையா. நம்ம மக்கள் எல்லாரும் இங்கே சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பஸ்ஸு வர்ற டைம் ஆச்சு. 6:30 ஆச்சு. 6:45 வருமா பஸ்ஸு வரட்டும். ஏறிட்டு பொன்முடி போவோம். பொன்முடி உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். பொன்முடி பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஏன்னா பொன்முடி வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் மிஸ்ட் இருக்கும். அது மாதிரி ஒரு 22 ஹேர்பின் பெயிண்டை தாண்டி போவீங்க பஸ்ஸில். பொன்முடி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இப்போ நம்ம பொன்முடியிலேருந்து சில ட்ரெக்கிங் போகிறோம். பொன்முடி எக்ஸ்ப்ளோர் பண்ணல மக்களே. இந்த போது பாருங்கள், இது வந்து போனக்காடுக்கு போகிற பஸ்ஸு. இது வந்து 5 மணிக்கு திருவனந்தபுரத்தில் வந்து எடுப்பாங்க. இது நேரம் போனக்காடு போகுது. நீங்கள் திருவனந்தபுரத்தில் இருந்து அகத்தியர் மலை போகிறதுனா இந்த பஸ்ஸில் தான் போகணும். மக்களே பாருங்கள், பொன்முடி போகிற முதல் பஸ் வந்துருச்சு. 5 மணிக்கு கிளம்புன பஸ் எப்போ வருது பாருங்கள். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. நாராயணா மக்களே ஏற்கனவே கூட்டமாக தான் இருக்குது பாருங்கள். நேற்று வந்து அதே பஸ். பாருங்க பயங்கர கூட்டம். இப்போ நம்ம கெஸ்ட் ஹவுஸில் இறங்கியிருக்கோம். சரியா, இந்த போட்டிருக்கு பாருங்க, கோல்டன் பீக் பொன்முடி. இந்த இடத்துல இறங்கியிருக்கோம். இந்த இறங்குறாங்க பாருங்கள் யூனிஃபார்ம் போட்டு. இவங்க ஃபுல்லாமே இங்கே வேலை பார்க்குறவங்க ஃபாரஸ்ட்டில். நல்லா பேசிட்டு வந்தாங்க. இந்த பாருங்க அக்காலாம் தமிழ். அக்கா இருங்க அக்கா ஒரு நிமிஷம். நம்ம அக்கா திருநெல்வேலி, எல்லாருமே தென்காசி. சரி சரி. கறி சமைச்சு வைங்க வாரம். நல்லா கலாச்சிக்கிட்டு நல்லா எல்லாருமே நம்ம மக்கள். பஸ்ஸு போயிடுச்சு பாருங்க. இந்த இடத்துல இறங்கியிருக்கோம். நம்ம வந்து இப்போ பொன்முடி கெஸ்ட் ஹவுஸ்னு ஒரு ஸ்டாப்பில் இறங்கியிருக்கோம். இப்போ நம்ம பேசின அந்த அண்ணன் வருவார். அவர் வந்து நம்மளை வந்து ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போவார். அந்த பாப்பா வந்து என்னை எடுக்கலைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கு பாருங்க. அந்த எடுத்துட்டேன் நான் எடுத்துட்டேன். இங்கே பாரு உன்னை எடுத்தாச்சு. சரிக்கா. இன்னைக்கு சண்டேனால பைக்கர்ஸ்லாம் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே மிஸ்ட்டு தவழ்ந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் மக்களே. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருந்துச்சு. இப்போயுமே கீழே வந்து வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பொன்முடி மட்டும்தான் இப்படி இருக்கும். சரியா, போன வாரம் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. பொன்முடியில் அளவே பண்ணலை. மழை பெஞ்சால் இங்கே எந்த ட்ரெக்கிங்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பொன்முடியும் இந்த டூரிஸ்ட் பிளேஸையும் மூடிடுவாங்க மேலே உச்சிக்கு போகிறது. மக்களே பாருங்கள், நாங்கள் வந்து எங்களோட 16 பேர் நேமை எழுதி கொடுத்தாச்சு. அண்ணன் தான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாரு. பாருங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். பேர் கொடுத்தாச்சு. கிளம்ப வேண்டிதான். மணிகண்டன் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. பணம்லாம் கட்டியாச்சு. இப்போ கிளம்ப போகிறோம். மணச்சாலை ட்ரெக்கிங் என்னண்ணே? போமா நம்ம வந்து இப்போ மணச்சாலா ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு. சரியா, நம்ம வந்து செக் போஸ்ட்டில் இருந்து இப்போ பொன்முடி ரோட்டில் பஸ்ஸு போகிற இந்த ரோடுலேயே போய்கிட்டு இருக்கோம். நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிற ஒரு பேர் மணிகண்டன். அவரோட நம்பர் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்தால் அவர்கிட்ட பேசிக்கோங்க. தமிழ்காரர் தான் அவர். நல்லா தமிழ் பேசுவார். இந்த புதருக்குள்ளே இறங்க போகிறோம். அந்த தெரியுதா, இது வந்து வழின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க. இதில் தான் நம்ம இறங்க போகிறோம். இது வழியே இல்லை, வேறு லெவல். வேணாம்
மக்களே வேறு லெவலில் இருக்க போது வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பீக்கை ஒட்டி தான் இறங்க போகிறோம். பாருங்கள் மக்களே ஃபாரஸ்ட்டு. ஆஹா, ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிருக்கு. அட்டை அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தியா, கீழே பார்த்து போ. அட்டை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதான் பயமாக இருக்கு எனக்கு. இந்த புல்லில் என்ன ஏறினாலும் தெரியும், பாம்பு வந்து ஏறினாலும் தெரியாது அந்த போலரில். மக்களே எல்லாரும் ஒன்றா வந்துருங்க, யாரும் பின்னாடி நின்றாதீங்க, எல்லாரும் ஒன்றா வந்துருங்க. மிஸ்ட் எப்படி போய்கிட்டு இருக்கு பாருங்க. பார்த்து போங்க, பார்த்து. மகளே பாருங்க, இந்த புல்லை பெரிய புல்லை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். வந்தாச்சு பாருங்க. அட்டை ஆல்ரெடி ஏறிடுச்சு, எனக்கெல்லாம் ஏறிடுச்சு, 2 அட்டை ஏறிடுச்சு. நிற்காதீங்க போங்க. ஏறிருக்கா? சரி எடுங்க, நின்று எடுங்க. மக்களே அட்டை இருக்குது. நான் என் காலில் இருந்தே 2 பிடிங்கி போட்டேன். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது, கண்ணுக்கே தெரியலை. நான் தான் நல்ல வேலை பாருங்களேன், பேண்டை தூக்கி விட்டுட்டேன். நம்மளுக்கு கீழே கடிச்சாலும் பிரச்சனை இல்லை, மேலே ஏறாமல் இருக்க வர இந்தா இருக்குது பாருங்க. இந்த பாருங்க, தெரியுதா? சுண்டுனா போயிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அட்டையை பார்த்துட்டிங்கன்னா எங்கேயும் நிற்கக்கூடாது. சர்ச்சரன்னு போய்கிட்டே ஸ்பீடாக போய்கிட்டே இருந்தீங்கன்னா அட்டை ஏறாது. அட்டை கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா வந்து ஈரப்பதமாக இருக்குது புல்லாம். எந்த காட்டுக்கு மிஸ்ட் இருக்கோ அதிகமாக கண்டிப்பாக அட்டை இருக்கும். எங்கிட்டே தெரியல, பாதை இருக்கா? தமிழ் விஷயமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்களே. அட்டைன்னு சொன்னோன்னே எடுத்த வேகந்தேன், நிற்கலை. என்னம்மா தமிழ் விஷயமா? அட்டைன்னா அவ்வளோ பீதி. பார்த்து போங்க, பார்த்து. மக்களே இப்போ மேலேருந்து நாங்கள் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கோம், சரியா? இறங்கிட்டு ரொம்ப நிலப்பரப்பை தாண்டி போகிறோம். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல மரங்களை பாருங்கள், ஃபுல்லாக சவுக்கு மரம். மக்களே இங்கே பாருங்கள், 2 அட்டை போய்கிட்டு தான் இருக்காங்க, இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மேலே தட்டி விடு. அந்த ஆயுதத்தை எடுங்க, டெட்டால் எடுங்க, எல்லாருக்காலையும் அடிச்சு விட்டுக்குறோம். தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி தெளிச்சு விடுங்க. சரி ஓகே. இங்கே பாருங்க மக்களே, இங்கே பாருங்க அட்டை. அதுக்குள்ள தண்ணி இருக்கு, இங்கே பாருங்க. நிற்க ஏறிக்கிட்டே இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. நம்ம போகிற ரூட் வந்தா இருக்குது. அட்டையில் எல்லாருமே பேனிக் ஆகி மறந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். பயப்பட வேண்டியது இல்லை. பாருங்க, இவெல்லாம் காலை 1 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இந்த இடத்துல அது மாதிரி ஒரு விசித்திரமான பூச்சி இருக்குது. இது கடிச்சுன்னு வச்சுங்களேன், 10 விழுந்துடும். பார்த்துருக்கணும், இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனால் இங்கே தெளிச்சு விடுங்கண்ணே தம்பிக்கு. எல்லாரும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அதான் சலங்கொடையில் முடிக்கி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கிளம்பியாச்சு போ. நானும் டெட்டாலை ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன், இருந்தாலும் ஏறும், அது ஒன்றும் பண்ண முடியாது, போய்கிட்டே இருப்போம். எல்லாத்தையும் ஒன்றா போச்சுடுறாங்க. ஏன்னா இது வந்து சிறுத்தை, காட்டு மாடெல்லாம் அலையிற பகுதி. நம்ம வந்து டீப் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம், சரியா? டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு மேலே ஏற போகிறோம். என்ன 4 அட்டையா? பாருங்கள் அம்மா, பாருங்கள் அம்மா பனிச்சறுக்கு பண்ணுற மாதிரி இருக்காங்க பாருங்கள். இல்லை நடந்துக்கிட்டே இருங்க, ஏறாது. நிற்கிறதுனா அந்த பாறாங்கல் இருக்குது பாருங்கள், அதில் இல்லைங்க, புல்லில் நிற்காதீங்க. புல்லில் தான் இருக்கும், பாறாங்கல்ல இருக்காது. இதான் ரோடு. நம்ம இந்த பீக்கில் இருந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் டீப்பாக உள்ளே வந்தாச்சு. இதுவரை இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் வந்து பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் இல்லை. நம்ம இதுவரை மலை ஏறி இருக்கோம், மலை ஏறிட்டு இறங்கியிருக்கோம். இது வந்து ஃபுல்லாமே ஒரு ஃபாரஸ்ட் ட்ரக், சரியா? மணச்சலாங்கிறது ஃபுல்லாக நம்ம இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கோம். இறங்கிட்டு திரும்ப ஃபுல்லாக ஏற போகிறோம். எப்பயுமே நம்ம வந்து ஒரு மலை ஏறிட்டு தான் இறங்குவோம், இது வந்து இறங்கிட்டு ஏற போகிறோம். எல்லாரும் கையவும் பார்த்துக்கோங்க, சரியா? கை எல்லாத்துலேயும் ஏறும். நீங்கள் கீழே வந்து காலெல்லாம் தொட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியாமையே உங்கள் கையில் ஏறும். அதான் அகத்தியர் மலையில் ஒரு நம்மளோட வந்தவருக்கு வயிற்றில் கடிச்சிருச்சு, தொப்புளுக்கு பக்கத்தில் கடிச்சு. அது எப்போ தெரிஞ்சுன்னா அடுத்த நாள் அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணார். அப்போ தான் ரத்தம், அவ்வளோ ரத்தம் இருந்துச்சு.
அந்த இடத்துல ஈரம் இருக்குது பாருங்க, தெரியுதா? இடத்துல ஒரு சோனா ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணே எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா வர சொல்லிடுங்கண்ணே சீக்கிரம். ஸ்பீடாக வந்துடுங்க. நம்ம குட்டி ட்ரக்கர் மேலெலாம் ரேணு மேலெலாம் அவங்க அட்டை ஏறிடுச்சு, அதெல்லாம் தட்டி விட்டு வர்றதுக்கு தான் இப்போ லேட் ஆகிடுச்சு. பயங்கரமான ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கேன் மத்தியில். அட்டைக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். கீழே பார்த்துட்டு வராதீங்க, காடியும் பாருங்க. இதெல்லாம் வந்து பக்கா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. நீங்கள் வந்து நினச்சே பார்க்க முடியாது. வந்து இப்போ ரெட்டுக்கு வந்து 700 கொடுத்துருக்கோம். குட்டி ட்ரக்கருக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க, ரேணுக்கு குழந்தைக்கு. மற்ற எல்லோரும் சேர்த்து 10,500 நாங்கள் வந்து கட்டியிருக்கோம் ஃபாரஸ்ட்டில். ஃப்ரேமை பாருங்கள் மக்களே, ஃப்ரேமை பாருங்கள், வேறு லெவல். ஒரு வருஷமா ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெக்கிங் வந்து ஃபுல்லா இறங்குறோம், கீழே கீழே இறங்கிட்டே தான் இருக்கோம். வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. பாருங்க மக்களே, வெயில் இதுக்காண்டி தான் வேண்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஐயா வந்தாத்தே இந்த ட்ரெக்கிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்துட்டாப்புல சூரியனை பாருங்க. இந்த இடத்துல ஒரு அருவி விழுந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா சவுண்டு கேட்குது பாருங்க. நம்ம போய்கிட்டு இருக்கோம், அந்த இருக்கு பாருங்க ISRO, இஸ்ரோன்னு சொல்லுவாங்கல்ல, இஸ்ரோவோட ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். அது அநேகமாக அது வந்து டெலஸ்கோப்பாக தான் இருக்கும் பாருங்கள், பெருசாக உருண்டையாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இது வந்து ஏன்னா இது வந்து ஒரு பீக், இங்கே இருந்து கிளைமேட்டிக் கண்டிஷனெல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்கு நல்ல இடம் இது. அட்டை இருக்குது, ஓடுங்க ஓடுங்க. இருக்கியா ஓடியா? அட்டை இருக்குது ப்ரோ, இந்த இடத்துல அட்டை இருக்குது, நகலுங்க நகலுங்க. இந்த ஒன்று ஏறிச்சு பாருங்க, இந்த பாருங்க மக்களே. ஐயோ உள்ளே போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தா அடிக்குவா, சானிடைசர் அடிக்குவா? இல்லை இல்லை அடிச்சு தான் இருக்கு. அண்ணே என்னென்ன அனிமல்லாம் இருக்குண்ணே இங்கே? சிங்கம் மாத்திரம் இல்லை, சிங்கம் மட்டும் இல்லை, பாக்கி எல்லாமே இருக்கு. புலி, சிறுத்தை, கரடி, காட்டு மாடு. சிறுத்தையில சீத்தும்பாங்க தெரியுமா? சீத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஐட்டம் இருக்கு. ஓ சரி, சீத்துன்னு சொல்லி காட்டுப்பூனை மாதிரி பெருசாக இருக்குமே. ஓகே. இது வந்து இந்த மலைக்கு அங்கிட்டு தான் அம்பாசமுத்திரம், திப்பரப்பு, நாகர்கோயிலும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டும் பார்டர். இது உலக புகழ் குட்டி ட்ரக்கர் லலித் ரேணு நம்மளோட தான் வராங்க. இப்போ நாங்கள் போகிறோம்ல இந்த வழி இல்லை, இந்த இருக்கு பாருங்க, இது வந்து அனிமல்ஸ் யூஸ் பண்ணுற ரூட்டு. இந்த ஏரியா இருக்கு பாருங்க, அதுல தண்ணி குடிக்க வேண்டி மேலே இருந்து அனிமல்ஸ் க்ரோஸ் ஆகிற வழி அங்கே இதெல்லாம். ஓ இது கீழே ஆறு இருக்கு, மாடுகள் ஏறி ஏறி தான் இந்த இடம் வளவளன்னு இருக்கு பாருங்க. எருமை மாடு 4 உயர புல்ல போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. எத்த தண்டி நாத்தா அடி இங்கே பாருங்க, நம்ம நாகப்பாம்பு மாதிரி இருக்கு பாருங்க பிள்ளை. இங்கே பாருங்க, ஆமா ஆமா ஆமா, இங்கே பாருங்க. இருக்கா? போகாது போகாது, போகாதா? என்ன இங்கே போகாது, கையில் எடுத்து வர போடுங்க. போயிடுச்சு ஆத்தா அடி. அந்த மாதிரிலாம் உட்காந்துச்சுன்னா நம்ம ரத்தத்தை சவட்டி எடுத்துரும். அந்த சின்ன பொடி இந்த ரெண்டு இந்த இருக்கு பாருங்க. சரி இருங்க, நான் தட்டு. கீழே 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 தட்டுங்க, கீழே கீழே தட்டுங்க bro. கீழே தட்டினீங்க மேலே தட்டிட்டேன் வாங்க. நம்ம அண்ணனே கடிச்சு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? இங்கே பாருங்க, ஒன்றும் செய்யாது. அதான் இருந்தாலும் அது ஏறுச்சுன்னா அதோட அமைப்பு அப்படி. காட்டு யானை சாணம் 4 மாதம் முன்னாடியா? காட்டு யானையா? யானை அந்த மரம் தெரியுதா, குச்சி குச்சியா? அதெல்லாம் லப்பர் எஸ்டேட். அந்த தெரியுது பாருங்க, வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வெள்ள போய்கிட்டே இருக்கோம் வாங்க. என்னாச்சு ப்ரோ, அட்டையா? சரி வா வா வா, அடிங்க, அடிச்சு விடுங்க அடிச்சு விடுங்க. வயக்காட்டில் நீர் பாய்ச்சுற மாதிரி அடிங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? ஒரே அடி லைட்டாக அப்படி சுண்டுனீங்கன்னா போயிடும். அம்மா பாருங்க, காலை வந்து டெட்டாலில் நனைச்சி வச்சுருக்காங்க பாருங்க, குளிச்சு வச்சுருக்காங்க. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. மக்களே இதுவரை நம்ம இறங்கிக்கிட்டே தான் இருக்கோம், சரியா? ஒரு ஏற்றம் கூட இல்லை, ஃபுல்லாக இறங்கிக்கிட்டே இருக்கும். மக்களே பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே மரங்கள் அதிகமாக விழுந்து கிடக்கும், நம்ம பார்த்து வரணும்.
கரெக்டாக இருக்கு பார்த்துவாங்க. இந்தா இருக்கு அங்கேயே நின்ட்டியே, அவ்வளோ பதட்டம். கண்ணுக்கு முன்னாடி இருக்க தப்பு சொல்லலாம். யானையா? அட்டை கண்ணுக்கு போய் தெரியாதுல்ல, அது எங்க நீங்க தப்பிக்கிறது? கண்ணுக்கு தெரிஞ்சதோட கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து நம்ம உயிருக்கு ஆபத்து. நீங்கள் எடுத்துக்கோங்க, வைரஸ் எடுத்துக்கோங்க, பாக்டீரியா எடுத்துக்கோங்க, நம்ம உயிருக்கு ரொம்ப ஆபத்து. போய்கிட்டு இருக்கோம், விவோ பாருங்க, விவோ. இந்த இடம் வந்து சேலக்காட்டில் அட்டை இருக்குமா? ப்ரோ அட்டை இருக்குமா? பார்த்து பொறுமையா போங்க. மக்களே, இப்போ நம்ம நுழையிற இடம் வந்து தேயிலைக்காடு. அட்டை இருக்குன்னு அண்ணன் வந்து எச்சரிச்சிட்டாரு, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவோம்ண்ணே, கொஞ்சம் வேகமாக போனால் ஏறாது. நிற்கவே கூடாது, நிற்கவே கூடாது, ஜம்ப் பண்ணி ஓடுங்க. சொர்க்கத்துக்கே வந்திருக்கோமா நம்ம? பாருங்க மரத்தை பாருங்க, வேற லெவல். பார்த்து போன அடிபட்டதா? அடிபட்டாலும் நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். குட்டி ட்ரக்கர் இப்போ விழுந்தாங்க பாருங்க, வலிக்குதா? பார்த்து இல்லை 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 பாருங்க, யானை சாணத்தில் நேற்று காமிச்ச மாதிரிவே காலெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்க. என்னாச்சு? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, அது வந்து பதட்டம். வாங்க, மனப்பிராந்தி. எல்லாருமே பதட்டமாக தான் இருக்கும். இருங்க, நான் தட்டி விடவா? இருங்க. ரைட். இங்கே பாருங்க மக்களே, பெரிய மரம். இந்த மாதிரி இடத்துல வேறு வழியில் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும், அதனால் கண்டிப்பாக ஏறிடுவாப்புல. மக்களை, நீங்கள் பார்க்குறது இப்போ மூங்கில், சரியா? நம்மளோட வர்ற கைடு வந்து நடக்க முடியாதவங்களுக்கு மூங்கில் வெட்டி கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். பாதையை சுத்தம் பண்ணிக்கிட்டே வராங்க. செக் பண்ணிக்கிறேன். என்னென்னா அந்த அட்டை பயத்தில் நம்மளோட அந்த அன்கான்சியஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக காலில் அட்டை ஏறுதா அப்படின்னு பார்க்குறதெல்லாம் இருக்குது. அதனால் சுற்றி இருக்கிற இயற்கையும் ரசிக்க மறந்துடும். அதனால் அட்டை ஒரு ட்ராபேக் தான். அட்டை ஏறுனா ஒன்றும் இல்லை அப்படின்னு இருந்தாலுமே ஒரு அலர்ஜி மாதிரி நம்ம கான்சியஸ் ஃபுல்லாக காலில் தான் இருக்கும். மக்களை பாருங்கள், முன்னாடி ஒரு வீராங்கனை போய்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். பாருங்க, விக்டோரியான்னு ஒரு 67 வயசு வீராங்கனை முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. சாகச கேர்ள் விக்டோரியா பாட்டி வந்து விருதுனா இருக்காரு அவங்க. இங்கே பார்த்தீங்களா, சமூக சேவை முடியல பார்த்தீங்களா? 67 வயசில் இவங்கெல்லாம் என்னோட வர்றது வந்து எனக்கு கொடுத்த ஒரு கொடுப்பனை. கூட்டிகிட்டு வர்றது இந்த பாருங்க மக்களே, ஏறிட்டாப்புல. வந்துட்டான் 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 வந்துட்டான். இந்தா இருக்கு பாரு, இந்தா ஏறு. வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க, அதிகமாக இருக்காங்க. வீராங்கனையை காமிச்சோம், இன்னொரு வீராங்கனை ஏறுறாங்க. நன்றியும் சொல்ல வேணாம், பன்றியும் சொல்ல வேணாம். ஏன்னா உன்னாலதான் நான் இதெல்லாம் பார்க்க முடியுது இல்லையா? இல்லைன்னா பார்க்க முடியாது. அதனால கடவுள் கொடுத்தா அடுத்து உனக்கு தான் நன்றி சொல்லுவேன். பார்த்துக்கிங்க மாதிரி பார்த்தியா? பாருங்க, இந்த மாதிரி வழியில் விழுந்து கிடக்கு, நம்ம தான் சாகசம் பண்ணணும். நம்ம விக்டோரியா அம்மா வந்து நம்ம குரூப்பில் இருக்கிற ஒரு சித்தருக்கு ஈக்குவலான ஒரு ஆள், சரியா? நான் அப்படி தான் பார்க்குறேன். பாருங்கள், அவங்க தான் முன்னாடி போகிறாங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? அங்கெல்லாம் பாருங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போகிறது பாருங்கள் பாட்டி தான். அவங்க அட்டை ஏறுதா அது ஏறுதா எதையுமே பார்க்குறதில்ல. பார்த்தீங்களா? அது வாட்டுக்கு ஏறி சாப்பிட்டு விட்டு போட்டுமா. அப்போ அட்டைக்கு பயம் இல்லை.
கடவுள் படைச்ச உசுறு தானே அதுவும். பாத்தியலா? அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அருவருப்பா இருக்கு, அவ்வளோதான். இப்படி வந்து யார் பேசுனா சந்தானம் ஐயா அகத்தியர் மலை கூட்டி போகும்போது காலில் பார்த்தீங்கன்னா 10 கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி நல்லா பலூன் மாதிரி வீங்கி இருந்துச்சு அட்டை. அது சொல்கிறாரு சாப்பிட்டு போட்டு நிர்மல், இன்னைக்கு தானே சாப்பிடுவது, நம்ம நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு. அதனால் அவர் இற ஓடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதே பேச்சு நம்ம விக்டோரியா அம்மாவும் பேசுகிறாங்க பாருங்க. ஆமாய்யா, இந்த மண்ணுக்குள்ள நம்ம அட்டையை மட்டும் பார்க்குறோம், இன்னும் எத்தனை உயிர் இந்த மண்ணுக்குள்ள இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. மகளே பாருங்க, அதே சித்தர் பேச்சு, சித்தர் வாக்கு. அவங்க பேசுகிறத ஃபுல்லாக நீங்கள் கேளுங்களேன், அது வந்து வேற லெவலில் ஒரு பேச்சாக தான் இருக்கும். மனுஷன் எல்லாத்தையும் கொண்டு சாப்பிட்றோம். ஆனால் அது வந்து பசிக்கு ஏதாவது கிடைச்சா சாப்பிட்டுட்டு விட்டுருது. நம்ம சேர்த்து வைக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனால் அதுக்கு அப்படி இல்லை, அதுக்கு அன்னைக்கு உசுர வாழ்ந்தா போதும்னு நினைக்குது. மூட்டையா பணத்தை கட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் நான் நிறைய பார்த்துட்டேன். பணம் இல்லாதவங்களை கையை நாளைக்கு என்ன பாடுப்பா, என்னையவே வச்சுக்கோ, எனக்கு இன்னைக்கு வியாபாரம் விற்காதான் எனக்கு காசு, இல்லைன்னா இல்லை. சரி, இன்னைக்கு இவ்வளவுதான் இறைவன் அளந்த படி. அதுலயும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கிறேன்னா கோடி நன்மை கடவுளுக்கு சொல்லுங்க. இப்பிறவிக்கு கடவுள் கொடுத்த வர பிரசாதம் எனக்கு. அந்த பிரசாதத்தை எங்களுக்கு கொஞ்சம் தந்தா நல்லா இருக்கும். உங்களுக்குலாம் கிடைக்குது மகளே பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். புதுசா வராப்புல கண்டிப்பா கிடைக்குது. இங்க பாருங்க. அம்மா வந்து விருதுநகரில் இட்லி வியாபாரம் பண்ணுறாப்புல, சரியா? 67 வயசுலையும் இட்லி வியாபாரம் பண்ணி சம்பாரித்து தான் நம்மளோட ட்ரெக்கிங் வராங்க. வேறு லெவல். ஆனால் அது மாதிரி அவங்க போகாத இடமே இல்லை. கேதார்நாத் எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டாங்க. இந்தியாவே சுற்றிட்டு வந்துட்டு இப்போ வந்து மூளை முடுக்கெலாம் போய்கிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. மாடி என்ன மலைப்பாம்பு மாதிரி, இங்கே பாருங்க மக்களே, மலைப்பாம்பு மாதிரி இருக்கு பாருங்க, பயவுள்ள. இந்த ஏறுது இருக்கு ரொம்ப இருக்கு. பரவாயில்ல, அந்த அட்டை ஏறினா எடுத்து போகுது பாருங்க, சைடில் பார்த்துக்கோங்க. மாதிரி பாருங்க, இந்த இடத்துல பெரிய மரம் விழுந்துருக்கு பாருங்க, தெரியுதா? மரம் விழுந்து இந்த இடத்துல டிராஃபிக் ஜாமாக இருக்குது. அண்ணன் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு போகிறாரு பாருங்க. அண்ணன் போயிட்டு முன்னாடி வழி இருக்கான்னு பார்க்குறாரு. இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அழுகுன இடத்துல புழு முக்கியமில்ல, அந்த மாதிரி இருக்கு. வரட்டுமா? இல்லை திரும்பி போக சொல்கிறாங்களோ? சரி போங்க. இந்த இடத்துல வந்து இலைகள்லாம் விழுந்து கொஞ்சம் அழுகிருக்கு, அதனால் கண்டிப்பாக இருக்கும். போகுதான் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, அது அவரை பார்த்தனா ஓடி வந்து ஏறுது. விமலும் அட்டையும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டேன். கால்ல எங்க இந்த பாரு, கால்ல இந்த செருப்புல இந்த இருக்கு, இப்பதான் ஏறுது. சரி போயிடும் வேணாம், போயிடும் எல்லா காலையும் ஏறுது. யாரும் முன்னாடி நிக்காதீங்க, டக்குன்னு வாங்க, அட்டை ஏறுது, வாங்க வேகமா. ரேணு இங்கே கத்துறாப்புல அட்டைன்னு. பூரா அந்த டெட்டால கொடுங்கய்யா. இல்ல இப்போ நம்ம கரெக்டான இடத்துல நிக்கிறோமா? ஒரு இந்த மாதிரி அங்கங்கே விழுந்து கிடக்கு, நல்லா பெரிய மரமா. நில்லு, முன்னாடி யாரும் போகல, நில்லு, அவங்க வரட்டும். அட்டை ஏறிடுச்சா? தட்டி விட்டியா? சரி பார்த்து போ. பார்த்து சும்மா போ, ஒன்றும் இல்லை போ. வேற பக்கம் போய் தெரிய வேணாம், ரூட் வேற பக்கம் டேரக்டா மதுரைக்கு ஏதாவது வெளியே எங்க பார்க்கலாம். டேரக்டா மதுரை 10 நிமிஷம் போகுங்க. 10 மணி நேரம் மேல ஒரு ஓப்பன் ஏரியாவுக்கு வந்தாச்சு மக்களே. இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு, சூரிய ஒளி பட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓடு ரேணு, ஓடு ரேணு, ஓடு. இருங்க தெரிலண்ணே, இருங்கண்ணே. இது பாருங்க, தெரியல, அங்கிட்ட மரம் விழுந்து கிடக்கு. இருங்க வரட்டும், நோ ப்ராப்ளம், இருங்க.
மக்களை பாருங்கள், ஒரு உச்சியில் இருந்து அப்படியே செங்குத்தாக இறங்கிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது, பெரிய பெரிய மரங்கள் அருமையாக இருக்குது. அங்கங்கே வந்து வழி பிளாக்காக இருக்குது. நாங்கள் அங்கிட்ட எங்கிட்டன்னு அந்த ஃபாரஸ்ட்டு கைட் கூட்டிகிட்டு போகிற ரூட்டில் அப்படியே போய்கிட்டே இருக்கோம். போகிற வழிலாம் ஒரு மரம் விழுந்து வழி பிளாக்காக தான் இருக்குது. பாருங்க, இங்கே பாருங்க, இருதா தெரியும். தட்டிட்டு கையை பார்க்கணும். கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் கையை எங்கேயாவது வைப்பீங்க, அப்படியே ஏறி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாப்புல. இல்லைங்க டேய் நானே நில்லு, அவசரப்படாத. இவங்க போட்டும் ஃபஸ்ட்டு. அவனை வேணா வேலைக்கு சேர்த்துக்கோங்க மேடம். எடுபட்டவ மகளே பாருங்க மகளே. மேடம், இந்த மரத்தோட பேர் என்ன? தெரியாது. அருமை 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 அருமை. இது மரத்து பேர் டானி. டானி மரம். மக்களே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருந்தால் தான் அந்த மரத்தை கட்டி பிடிக்கவே முடியும். பாருங்க, அவ்வளோ பெருசாக இருக்கு. மேலே பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. தூர் வந்து அப்படியே பொந்து பொந்தாக இருக்குது. பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? பொந்து பொந்தாக இருக்குது. அந்த காலத்தில் ஆதி மனிதர்கள்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் வாழ்ந்துருக்காங்க. இந்த இயற்கையாகவே ஒரு பொந்தமைப்போடு இருக்குது. பாருங்க, தெரியுதா? ப்ரோ என்னங்க ப்ரோ என்னங்க? 16 பேரியா? 16 பேர். ஓகே. முதல்ல மாதிரி எத்தனை தடவை அடிக்கிறேன்? இங்கே பாருங்க, முதல்ல மாதிரி இந்த உள்ள ஒன்று இறங்கிருச்சு. இங்கே பாருங்க, தட்டி விட்டது. இந்த பெரிய மரத்துக்கிட்ட நாங்கள் எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். வேற லெவல். நாங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். இது ஒரு ஆச்சரியம். சரியா? இந்த மரம் நம்ம மலைக்காட்டுக்குள்ளே போகும்போது ஆயிரக்கணக்கான மூலிகை, பேரே தெரியாத மரங்கள் எல்லாமே நமக்கு கடந்து போகிறோம். கடந்து போகிறப்ப இவரும் ஏறுவார், இவரையும் தள்ளி விட்டுறணும். கூலிங்காக இருக்கும். இந்த மரம் மொட்டல், இந்த மரத்தோட பேர். மகளே பாருங்க, இந்த மரத்துக்கு கீழே தான் மக்கள் வேலை பண்ணும்போது ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு கீழே தான் வந்து உட்காருவாங்களாம். ஏன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குமா அந்த மரம். யானையே வெயில் காலத்தில் வந்து வெயில் ஜாஸ்தியாச்சுன்னா இங்கே தான் வந்து நிற்கும். உங்களை பாருங்கள், யானையே வந்து நிற்கிதுன்னா எப்பேற்பட்ட மரம் பாருங்கள். அதுக்கு தெரிஞ்சு அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க மனுஷங்க. யானையை வேறு லெவல். நாங்கள் போய்கிட்டே இருப்போம். எங்கேயா போனாங்க? இங்கே பாருங்க மக்களே, அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அதான் ஃபஸ்ட்டு அட்டை ஏறுறது ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் தட்டி எத்தனையோ தட்டுறது அல்லது பழகிடுது செத்த நேரத்தில். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் ஃபாரஸ்ட்டு. அவங்களோட ஒரு இந்த பிரிமைன் ஷேப்பில் இருக்கும். நான் ஏற்கனவே ரொம்ப மலையில் காமிச்சிருக்கேன். இது எல்லைக்கல் மாதிரி. இப்போ கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப தூரம் இறங்கிட்டோம். என்னைக்காவது வந்து உன் மேலே நான் ஏறுறேன் வரையாடு மொட்டை. மக்களை பாருங்கள், நீங்கள் பார்க்குறது தான் வரையாடு மொட்டை. சரியா? இதுக்கு இப்போ அனுமதி இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த மலையை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். மேடம், ஏற விடுவாங்களா? என்னைக்காவது அனுமதிப்பாங்களா? அலோவ் பண்ணுவாங்களா? ஆனால் அலோவ் பண்ணால் சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாட்டோட மாநில விலங்கு வந்து வரையாடு. சரியா? அது பேரில் அது இங்கே அதிகமாக தெரியுறதுனால வரையாடு மொட்டா. ஓகேவா? இல்லை, வரையாடு அதிகமாக இருக்கும்ல இங்கே. இருக்குமா? வரையாடு மொட்டை தான் பேசிக்கிட்டு இருந்தோம், வர்றதா இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ அதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் கண்டிப்பாக கூடிய விரைவில் அதுக்கும் போவோம். சரியா? இந்த இடம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது ஃபுல்லாக தேயிலை. ஓ, இது தேயிலையா? இவ்வளோ பெருசாக மரமாக முளைச்சிருச்சு. இது ஃபுல்லாக தேயிலை மரம். எவ்வளோ பெருசாக முளைச்சிருக்கு பாருங்க.
பச்சை பசையில் இருக்கு பாருங்க. போங்க போங்க ஒய், போகலாம் போகலாம் போகலாம். எல்லாரும் கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அட்டையா தானா? இந்தா வருது பாருங்க, இந்தா பொடுசு பொடுசாக இருக்கு பாருங்க மக்களே. ஃப்ரேமை பாருங்கள், வேறு லெவல். இது ஃபுல்லாமே தேயிலை காடு சரியா. இப்போ அனுமதி இல்லையா அங்கிட்டு தேயிலை போடுறதுக்கு, அதனால் பெருசாக மரம் மாதிரி வளர்ந்து கிடக்கு பாருங்கள். தேயிலைங்கிறது மரம் தானே, அதை வெட்டி வெட்டி தானே சின்னதாக வச்சுருக்காங்க. தேயிலை மரம் போகிறது செடியாக அவங்க வெட்டி வெட்டி அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, போன்சாயின்னு. இப்போ ஜப்பான்லாம் இருக்குல்ல, ஜப்பான் சைனாலாம் பெரிய மரத்தை சின்னதாக வெட்டி வச்சுருப்பாங்க தெரியுமா, போன்சாயின்னு பேர் அதுக்கு. பெரிய மரத்தை சின்னதாக வச்சுருக்கிறதுக்கு. அடர்த்தியான நெருக்கமான காட்டுக்குள்ளே வந்தாச்சு. ரொம்ப அடசலாக இருக்குது பாருங்க இந்த இடம். போகலாம் போகலாம், போய்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, இந்த தேயிலை கொட்டை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த முளைச்சிருக்கு பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆமாம் ஆமாம், இந்தா இருக்குது, இந்தா இருக்குது பாருங்க, இந்தா இருக்குது பாருங்க. இருங்க இருங்க, ஏறி 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 ஏறி. ஆ வா, நாடா 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 வா. இல்லை இல்லை வா மக்களே, ஏகப்பட்டது மக்களே. இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வெளிச்சமாக போயிட்டோமா நல்லா இருக்கும். வேணும் ஓடியா ஓடியா, என்னோட ஓடியா, ஓடுங்கண்ணே ஓடுங்கண்ணே, ஓடுங்க ஓடுங்க, நிற்காதீங்க நிற்காதீங்க. ஏன்டா இல்லைடா, ஸ்பீடாக விடும்போது விழுந்துருண்டா. வாடா, பாதையை ரெடி பண்ணிட்டு போகிறாங்க. அட்டைக்கு பயந்து தான் ஓடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்பீடாக போகணும்னு இல்லை, நின்றா தான் ஏறுது. ஆமாம் மகளே, காலில் ஏகப்பட்ட அட்டை இருக்குது. இந்த பாருங்க, ஓடு பயம் இல்லை. கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்தாச்சு ஆத்தாடி. என்னாச்சுண்ணே? இருங்க இங்கிட்டு வாங்க மகளே, முள் இருக்குது இந்த இடத்துல, உடச்சிடுங்க. வர்ற பாதையிலே இருக்குது இந்த இடம். கொஞ்சம் பாருங்கள், இப்போ நம்ம புதற்குள்ள வந்தோம், இந்த இடம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இதாக இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்க எத்தனை வண்டி, எத்தனை. அகத்தியர் மலைக்கு போனப்போ நாங்கள் வேப்பெண்ணெய் தேய்ச்சோம். வேப்பெண்ணையும் இந்த சானிடைசரும் எல்லாம் வேப்பெண்ணையும் இது டட்டாயிலும் போதும். வாங்க வாங்க, நின்னா கடிக்கும். புட்டிங் போட்டுக்கிட்டே இருக்காரு, புல் எடுக்கிற மாதிரி. அதான் வெயில் அடிக்கிற இடத்துல நிற்க சொல்கிறார் அண்ணன். ரேணு மேலே ஏகப்பட்டது தட்டி விட்டாச்சு. ஓடு ரேணு, ஓடு ரேணு, போங்க 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 ரேணு. பார்த்துப்போ பார்த்துப்போ, குனிஞ்சுக்க, தலையை குனிஞ்சுக்க. இந்த மாதிரி இடத்துல முள் மூஞ்சில் அடிச்சிடும். ஆண்டவா, நாங்கள் 100ல் போய்கிட்டு இருக்கோம், எந்த மணல்றாரையும் உள்ளே வந்துடக்கூடாது. பார்த்து பார்த்துப்போ. ஏன் பின்னாடி வா, ஏன் பின்னாடி வா. வரேன் வரேன், உள்ளே போ, ஓடு ஓடு ஓடு, வா ஓடு. நல்லா புதரு நெருக்கமாக இருக்கு, பார்த்து பார்த்து. இதான் எல்லை சரியா, அதனால தான் இந்த பிரமிடு ஃபாரஸ்ட் எல்லை. நம்ம எல்லை தாண்டி உள்ள போறோமா, எல்லை முடிச்சு வெளியே போறோமா? எல்லைக்கு போட, கொள்ளைக்கு போயிட்டு இருக்கோம். போடா ஆகிட்டு. இத பாருங்க, இதான் காட்டு இஞ்சியா. காட்டு இஞ்சியா? காட்டு இஞ்சி. ஓ இந்த சரி சரி, இந்த பூவை நான் எல்லா இடத்துலையும் பார்த்தேன். இந்த இது வந்து அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. காட்டு இஞ்சி மருந்துக்கு வந்து யூஸ் பண்றதா. ஓ சூப்பர்ல மகளே, இங்கே பாரு, தட்டிட்டேன். இங்கே பாரியா, நம்ம முதல்ல மாதிரி இருக்கு. தட்டி விடியா. என்னையா போய் தொலைய மாட்டேங்குது கர்மம். சி கேமராலாம் ஏறிச்சு. என்னடா ஓடிக்கிட்டு இருக்க? அப்புறம் எல்லாரும் பறந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. போக மாட்டேது, போயிடுச்சு. இங்கே பாருங்க, நின்றோன்னு இன்னொன்று ஏறுது பாருங்க. உங்களுக்குலாம் என்னதான் வேணும், என்னதான் வேணும், என்னதான் வேணும். அங்கே யாரும் போகக்கூடாது, இங்கே வாங்க. முன்னாடி யார் இருக்காங்களா? ஃபாரஸ்ட் கைடு இருக்காங்களா? இல்லை இல்லை, இங்கே வாங்க. எதுக்கு போகிறீங்க? அண்ணன் திட்டுறாப்பு. இந்த காட்டுக்குள்ளே நம்ம எங்கிட்டு போகணும், எங்கிட்டு வைக்கணும்னு எதுவுமே தெரியாது. நம்ம கைடோட போனால் மட்டும்தான் கரெக்டான பாதையில் போயிட்டு மேலே ஏற முடியும்.
எது வழினே தெரியல வழியா மக்களே பார்த்து வாங்க கொஞ்சம். இதெல்லாம் இத்து போயிருக்கு பிடிக்காதையா? அங்கதான் ரோட் நல்லா இருந்துச்சு. பார்த்து ரோடே இல்லை. பாதையை நாங்கள் வந்து உருவாக்கி போய்கிட்டு இருக்கோம். வழி இருக்குது, ஆனால் கொஞ்சம் புதர்லாம் சூழ்ந்துருச்சு. எல்லாரும் என்னைய நோக்கி வாங்க, இங்கே வாங்க. அம்மா மெதுவா வாங்க, இதுலயே வந்துருங்க. பயங்கரமாக சறுக்குது. பரவாயில்லையா? ரோடு இல்லை இல்லை வாங்க, அவங்களுக்கு தெரியாது. வாங்க, நம்ம ரோடு நல்லா நிறையா இருக்கும். ரைட்டு. நாளை பாருங்க, இவ்வளோ நேரம் போன பாதை வந்து கொஞ்சம் பாதை தடம் இருந்துச்சு, ஆனால் இப்போ தடம் இல்லை. ஆனால் வழுக்குது. ஆனால் நல்லா வழுக்குது, பார்த்து வாங்க. அந்த பாப்பாவெல்லாம் பார்த்து கூட்டு வாங்க. இந்த இடத்துல அட்டை இருந்தாலும் பிடிக்கி எடுக்க முடியாதுடா, சரிவுல நிற்கிறான். சறுக்கிட்டு வர நல்லா தான் இருக்கு. வாங்க பனிச்சறுக்கு பண்ணுவோம். நல்லா தாங்க இருக்கு. நம்ம போற பாதை சிங்கப்பாதை. ஐயோ, கேமராவை பிடிக்கிறதா? நீயும் நான் தான் வலிக்கிட்டு போறேன். பார்த்து வாயா, பார்த்து வாயா. அம்மா இது குச்சி நீ என்னடா என்னமோ லவ்வர்ஸ் டே மாதிரி போயிட்டு இருக்க? யாருக்கு பூ குடிக்க போற? காட்டு இஞ்சியை கொடுத்துறாரா, திண்டு செத்து போயிட போறாங்க. பார்த்து பார்த்து. விக்டோரியாம்மா, இப்பதான் தெரியுது நீங்க எதுக்கு குச்சியோட திடுறீன்னு. வெள்ளையங்கிரி போனதுல குச்சிலாம் எங்கேயும் போகக்கூடாது தெரிஞ்சு போச்சு. பார்த்து இதை பிடிங்க, இதை பிடிங்க. கண்டிப்பா நிலசரி வந்துடும், பார்த்து விழுந்துடக்கூடாது. ஆமா ஆமா தமிழசம்மா, இதை பிடிங்க. கை தெரியலா? நானும் விழுந்துருவேன், அதான் ஒண்ணு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா பின்னாடி எத்தனை பேர் இருக்கியா? வாங்க, விட்டிட்டு இருக்கிற வந்துகிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? ரொம்ப கஷ்டம் குழந்தையெல்லாம் வர்றது, ஆனால் அது வந்து சாகச குழந்தை. வா வா ட்ரக்கர், வா ட்ரக்கர். யாரு விழுந்துட்டா? அம்மா அம்மா வா. ரைட் ரைட், சூப்பர் சூப்பர். பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. இல்லை தூங்குங்க, போதும் போதும்ண்ணே, போதும்ண்ணே, விடுங்க. ரேணுவை கதற விட்ட காடு. ரேணுவை கதற விட்ட காடா? இது என்னது? வா கை கொடு. அவ்வளோதான். நீலாம் பனிசருக்கு பண்ணாலு, இதெல்லாம் உனக்கு சாதாரணம். அம்மா பார்த்துமா, அம்மா இங்கிட்ட பாருங்க, பெரிய பள்ளம். ஓரமா வைங்க, அதில் வைக்காதீங்க. அண்ணே அண்ணே அண்ணே, அங்கனே நின்று இந்த அம்மா இருக்குங்க. இடத்துல இறங்கிட்டே உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதா சேலஞ்சஸ். பார்த்து பார்த்து. சரியா? ரைட். என்ன இதுக்கே வா? ஆனா நீங்க இறங்கி விழுங்க, நான் வீடியோ எடுக்கிறேனே. ஐயா பார்த்து டவுசர் போடாம வாங்க, அட்டை ஏறிட போகுது பாருங்க. எல்லா டீமும் இங்க நிக்கிறாங்க, நம்ம இந்த வழியில போகணும். ப்ரோ விழுங்க ப்ரோ, அப்பதான் ப்ரோ வீடியோல ஒரு ஹைப் இருக்கும். ரத்தம் வரல, வீங்கி இருக்கு லைட்டா. அண்ணா முள்ளு ஒன்று அடிச்சிருச்சு. வாங்க வாங்க, ஏன் நிக்கிறீங்க? வாங்க. அண்ணா இங்க லாஸ்டா மணச்சுலா ட்ரெக்கிங் வந்து 5-6 மாசம் ஆச்சான்.
5-6 மாதம் ஆனனால தான் இப்படி இருக்குது இந்த பாதை. இல்லை காட்டு இஞ்சின்னு சொன்னாங்கல்ல, அது இதான் பாருங்க. வர்ற வழி ஃபுல்லாக இருக்குது. காட்டு இஞ்சியா? இஞ்சி இல்லை, அந்த இஞ்சி இல்லை. இது என்னென்ன பக்குவம் இருக்குல்ல, நம்ம வாட்டுக்கு எடுத்துட்டு வாயில் நுரதள்ளிடும். எப்பயுமே காட்டுக்குள்ளே வந்தால் எதையும் தொடக்கூடாது. அப்படியே போனோமா வந்தோமான்னு இருக்கணும். எதையுமே சாப்பிடக்கூடாது. எதையாவது தின்ட்டிங்கன்னா போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. மூலிகையாக இருந்தாலும் அப்படித்தான். மூலிகைக்குமே அதை பண்ணக்கூடிய பக்குவம் இருக்குது. பக்குவம் தெரியாமல் தானே இருக்காங்க. அதனால தானே அந்த சித்தர்கள்லாம் அவ்வளோ பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உள்ளவங்களாம் பக்குவம் இருக்குது. எதை எந்த பக்குவத்தில் காய்ச்சினா, எத்தனை டிகிரி செல்சியஸில் கொதிக்க வச்சா அது வரும் அப்படின்னு ஒரு பக்குவம் இருக்குது. அதனால் தயவுசெய்து வர்ற மக்கள் காட்டில் உள்ள உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலும் சாப்பிடக்கூடாது. 3 மாதம் ஆச்சு, அதனால தான் இந்த பாதை இப்படி இருக்குது. அண்ணன் அருவாளை வீசாரு, கொஞ்சம் பின்னாடியே தான் போகணும். ஃபுல்லாக மறைச்சிருச்சு. ஆனால் பாதை தெரியுது, நல்ல பாதை. இங்கே பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது. மக்களே ரொம்ப இருக்குது, ஓடியாங்க. காஞ்ச சருகு அதிகமாக இருக்குது, ஓடியாங்க. ஏறிச்சு இங்கே பாருங்க, மலைப்பாம்பமா இருக்கு. தம்பி என்னடா அது? இங்கே பாருங்க. கொஞ்சம் சரிவாக இருக்குது, பார்த்து. கீழே தான் அறிவு விடுது என்னண்ணே, வழி இல்லை. பாருங்க மகளே, விழுது தெரியுதா? அடி விழுது, எங்கள் எல்லாத்துக்கும் அடி விழுது. தமிழேசியம்மா, அந்த அங்கிட்டு அந்த பெரிய மரம் இருக்குல்ல, அந்த வழியாக இறங்குங்க. இந்த பக்கத்து பாதை இல்லை, வாங்க. அப்படிதானே போவோம். ஆனால் இப்படியே போவா. அவர் குச்சி எடுத்துக்கோங்க, குச்சி கிடக்கு பாருங்க. அம்மா பார்த்து வாங்க, நல்லா வழுக்குது. வாங்க இங்கே வாங்க, என் கை கொடுங்க. என்ன காலில் ரத்தமாக இருக்குது? இந்த மரத்துக்கு போங்க, இங்கே பாருங்க. அண்ணா பிடிங்கண்ணே, அண்ணா இங்கே பாருங்க, இப்படியே வாங்க. இந்த வேர்லேயே காலை வச்சு வாங்க, வேர்லேயே காலை வச்சுருங்க. அண்ணா இந்த இப்படியே நேராக போயிடலாமாண்ணா, இங்கே இப்படி வேற வழி இல்லை. எங்கிட்டு ரொம்ப செங்குத்தாக இருக்கு. அமேசம்மா எப்படி இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க, வேற லெவலுமா, வேற லெவல். ஆமாம், அது பட்டை மரம், அதை பிடிக்காதீங்க. நீங்கள் பிடிச்சிருக்கிறது பட்டை மரம். ஆமாம், அப்படியே போங்க. பார்த்து ப்ரோ, பாட்டியும் அவங்களையும் இறக்கிட்டு இறங்குங்க. எப்படி இறங்கிடுவீங்களா? போடுங்கம்மா. இங்கேயும் ஏறுது. இங்க பாருங்க, சறுக்கு மரம் மாதிரி சறுக்க போறோம். ஏன் அங்கே சறுக்க வேண்டியதானே? எல்லாரும் எப்படி இறங்கிட்டு இருக்காங்க. அருமையான ஃபாரஸ்ட். இந்த இடம் கொஞ்சம் சிரமப்படுறோம் பாருங்க, சறுக்கு மரம் மாதிரி சறுக்கிட்டு வரோம் பாருங்க. இந்த அண்ணெல்லாம் வந்து பேண்டை கிழிச்சு விட்டாரு. ஆனால் பேண்டை காமிங்கண்ணே, இந்த அவர் கிழிஞ்சு போச்சு அண்ணனுக்கு, பனி சறுக்கு பண்ணுறாரு. வாங்க மக்களே, இறங்கியாச்சு இந்த பாறையில இருந்து. உங்களுக்கு அருவியோட சவுண்டு கேட்குதா? நல்லா தண்ணி விழுகிற சவுண்டு. இந்த ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? இங்கே வாங்க. எப்படியே நான் இங்கே கொட்டது பாருங்க, தெரியுதா? மேலே இருந்து அப்படியே ஒரு சூப்பராக இருக்கு. நல்ல ஸ்ட்ரீம், ஒரு சின்ன ஸ்ட்ரீமு, நல்லா இருக்கு. வாங்க. இந்த ஸ்ட்ரீமை கிராஸ் பண்ணி நம்ம மக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ, வாட்டர் கேனில் அட்டை இருக்கான்னு பார்த்துட்டு குடிங்க ப்ரோ. நம்ம வரையாடு முட்டையை சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம். இது வரையாடு முட்டை தானேண்ணே?
வரையாடு மொட்டையாக தான் அது பாருங்கள். மேலே பாருங்கள் எப்படி பனி இருக்குன்னு. சூப்பரான இடம். ஆனால் இங்கே போக முடியாமல் பண்ணிட்டாங்க. வரையாடு மொட்டைக்கு ரொம்ப பக்கத்தில் அடிவாரத்துக்கு வந்தாச்சு. நம்ம கீழே இறங்கி இப்படி போய்கிட்டு இருக்கோம். வந்துட்டுமா? இந்த இடம் நல்லாயிருக்கு மக்களே. திரும்ப ஒரு அருவி சவுண்டு கேட்குது. ஒரு தடவை காலை செக் பண்ணிக்கிறேன். மகளே பாருங்கள், ரெண்டாவது ஒரு அருவிக்கு வந்தாச்சு பாருங்கள். சின்ன ஒரு ஸ்ட்ரீம், சரியா, சின்ன ஒரு நீரோடை. தண்ணி சுத்தமான தண்ணி மக்களே. காட்டுக்குள்ளே எங்கேருந்தோ வருது பாருங்க. அருமையாக கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா தந்தரையாக ஓடிக்கிட்டு இருக்கு. காட்டை வந்து பலப்படுத்திக்கிட்டு இருக்கு. நான் போயிட்டு இருக்கு. நாங்கள் பார்க்குற ரெண்டாவது ஸ்ட்ரீம் அதான் அட்டை கண்டிப்பாக இருக்கும். சுத்தமான தண்ணி, மனித காலடி படாத தண்ணி. ஆனால் விலங்குகள்லாம் குடிச்சது போக தான் நமக்கு வருது. இரு எங்கே இங்கே வர சூக்குள்ளே போயிருக்கு பாருங்க. இதை பிடிங்க, இதை பிடிங்க, நான் எடுக்கிறேன். இதை பிடிக்கிறேன் பையன். அது வராதுடா, பெருசு வாய் பெருசாக இருக்குண்டா. தண்ணியா பட்டுட்டா வந்துடும். வந்துருச்சு. ஓகே, இங்கிட்டு வா. யாராருக்கு என்னமோ இங்கே அம்மா கால் உள்ள ரத்தம் வத்தாது. பேக் இருக்குல்ல, பேக் அதை மட்டும் கீழே வைக்கக்கூடாது. ஏன்னா அட்டை ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேக்கில் எங்கேயாவது ஒட்டிடும். வீட்டுக்கு கொண்டு போய் குழந்தைகள்லாம் இருக்கும், வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது. காலில் ஏறுற வர தட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ ரத்தம் வருது புடுங்கக்கூடாது ப்ரோ. சலங்கூட மாதிரி அடிச்சு விடியா. இந்த வழியில் இறங்கி காளான் பிடிங்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்ற காளான் போல இருக்கு. அது தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மரம் ஃபுல்லாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், மரம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்ற முட்டை காளான் அது. பறிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்படி நான் இப்போ தட்டி விட்டேன், என் கையில் ஏறிடுச்சு பார்த்துங்க. தெரியுதா என் கையில் ஏறிடுச்சா? இந்த மாதிரி தட்டி விடும் போது கையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதோட தூக்கி மூக்குல வச்சிடக்கூடாது. இந்த இருக்குது பாருங்களேன் மகளே. பாருங்கள், இவ்வளோ நேரம் இறங்கின மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஏறுறோம் மேலே, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுவோம். அந்த இருக்குது பாருங்கள், அதான் வரையாடு மொட்டை மேலே. நேமாக வரையாடு மொட்டையோட பேஸ் கேம்புக்கு போய் தான் ரிட்டர்ன் ஆகும்னு நினைக்கிறேன். மகளே இப்போ வந்து நம்ம வரையாடு மொட்டை இருக்குது பாருங்கள், அதோட பேஸ் கேம்ப் சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு அந்த பேஸ் கேம்போட பேர் தான் மணசாலையா. அந்த மணசாலை போயிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து திரும்ப ரோட்டுக்கு இறங்கினோம்ல, அந்த ரோட்டுக்கே மேலே ஏற போகிறோம். இப்போ போகிறது வந்து ஜீப் போகிற பாதை மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. இவ்வளோ நேரம் காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நல்ல ஒரு சரிசமமான பாதையில் போய்கிட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்கள்ல, அவங்களாம் யூஸ் பண்ணுற பாதையாக ஜீப்பில் தானே அவங்க வருவாங்க. வரையாடு மொட்டைக்கு இப்படியும் போகலாமா? இப்படியே அந்த ஜீப்லேயே போயிட்டு அங்கே உச்சியில் ஏறணும். பாதையை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாமே புல்கள் தான். புல் மேலே மெத்தையில் நடந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி தமிழிசை அம்மா போயிட்டுருக்காங்க பாருங்கள். பின்னாடி வந்து நம்ம விக்டோரியா அம்மா வந்து வராங்க பாருங்கள். இது மிளகு செடி, சரியா? இது நம்ம கொல்லிமலையிலே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுதான் மிளகு. இந்த இருக்குது பாருங்கள். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? வந்த தூரம் ஸ்பாட்டில் போய் கொஞ்ச நேரம் நிற்கலாம். 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் நின்றுட்டு. இல்லை, நம்ம பேஸ் கேம்ப் எவ்வளோ தூரம் போகணும்? பேஸ் கேம்ப் இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகாது. 10 நிமிஷம். அங்கேருந்து வந்த தூரம் நடக்கணும். காட்டுக்குள்ளே தானா? ஈட்டி மரமா மக்களே? இது செம்மர இனத்தோட சேர்ந்தது. செம்மர இனத்தோட சந்தன மரம் இதோட சேர்ந்தது எல்லாம். ஓ, ஈட்டி மரம். இப்போ வெட்டினாலும் ஒரு கோடி ரூபா ஒரு. ஓ, இப்போ வெட்டினா 1 கோடி ரூபாயா? அம்மாடி மகளே பாருங்கள், நீங்கள் பார்க்குறது ஈட்டி மரமா? சந்தன மரத்துக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ இருக்குதுக்கு. இந்த மரத்தை இப்போ வெட்டினாலுமே 1 கோடி போகுமாமே. அம்மாடி. ஆனால் அறுவாளோட வந்துட போகிறாங்கண்ணே. எடுவிட்ட வெளுக. மகளே பாருங்கள், நம்ம இப்போ வந்து வரையாடு மொட்டை பேஸ் கேம்பை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பேஸ் கேம்ப் போயிடுவோம்.
இது ஒரு பவுண்ட்ரி சரியா, அதை தாண்டி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். மக்களை பாருங்கள், போய்கிட்டே இருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பெரிய மரத்தோட தூர் மட்டும்தான் தெரியுது. மரம் அங்கிட்டு சாஞ்சு கிடக்கு பாருங்கள். எத்தனை தண்டி மரம் பாருங்கள், பாவம். இந்த இடம் வந்து ஒரு சின்ன ஒரு மடை மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள். தண்ணி விழுகிற மாதிரி இருக்கும் போல இருக்கு. இங்கே இது ஒரு அருவியோட பாதையாக தான் இருக்கும். அப்படியே போகுது போல, அப்படியே போகுது. நாங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். இப்போ போகிறது சூப்பரான ஒரு பாதையாக இருக்குது பாருங்கள். எல்லாம் போய்கிட்டே இருக்கும். தூரத்தில் அருவி விழுகிற சவுண்டு கேட்குது. நம்ம அகத்தியர் மலை போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருக்குது. அகத்தியர் மலை போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. சரிதா, நல்லா கொட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு அருமையான ஒரு இதமான சவுண்டு. போய்கிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள், நான் காமிச்சேன் இங்கே அருவி காமிச்சாலும் அது இங்கே போய்கிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? எப்படி இருக்குன்னு பாருங்க காடு. பாருங்க, யானை இறங்கியிருக்கு பாருங்க, தெரியுதா? யானையோட கால் தெரியுதா? இந்த இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, பெரிய யானை தெரியுதா உங்களுக்கு? மேலே இருந்து இறங்கியிருக்கு மக்களே. இப்படியே போயிருக்கு. இல்லாட்டி இப்படியே இறங்கி இப்படியே கீழே தண்ணியை நோக்கி போயிருக்கும். தண்ணியை நோக்கி போயிருக்கும். மக்களே, வரையாடு மொட்டை பேஸ் கேம்ப் வந்தாச்சு. இங்கே பாருங்க, தெரியுதா? அதை பாருங்க, வேற மாதிரி இருக்கா? இதான் வரையாடு மொட்டை பேஸ் கேம்ப் சரியா. இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு நம்ம திரும்பி வந்து மலையேறி இப்படியே தான் போக போகிறோம். பொன்முடி அந்த 22 பெண்ட் இருக்குல்ல, அதில் ஏதோ ஒரு பெண்டில் போயிட்டு ஏற போகிறோம். இங்கே பாருங்கள், சுற்றி தாவு தெரியுதா உங்களுக்கு? நம்ம அதிரமலை கேம்ப்லேயும் பார்த்தோம்ல, சுற்றி தாவு தண்ணி இருக்கும். ஏன்னா யானை மிருகங்கள் ஏதாவது இந்த செட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சரியா. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பார்க்கலாம் கேரளாவில். இது வந்து அதிரமலை கேம்ப் மாதிரி வரையாடு மொட்டை கேம்ப்பு. ரொம்ப சின்ன இடம் தான். ஏன்னா இங்கே வந்து ஸ்டேலாம் இல்லை. இங்கே வந்து இருந்துட்டு அப்படியே ஏறுற மாதிரி தான் இருக்கும். இங்கே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு, ஃபாரஸ்ட்டு கார்டு யாராவது தங்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், சோலார் பேனல்லாம் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கு இடம். சுற்றி மாமரம் வச்சுருக்காங்க, பப்பாளி மரம் வச்சுருக்காங்க, கொய்யா இருக்குது பாருங்கள், தென்னை இருக்குது, செடிலாம் இருக்குது பாருங்கள். ஏன்னா எப்படின்னா இது வந்து வரையாடு மொட்டை இதுதான் பேஸ் கேம்ப். இங்கே இல்லை, வரையாடு மொட்டை பேஸ் கேம்புக்கு நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வரணுமா எப்படி? பேஸ் கேம்ப் இல்லை, அது வேற வழி இருக்கு, இங்கேயும் போகலாம். பேஸ் கேம்ப் இது இல்லை, இதுவரை நம்ம ஜீப்பில் கொண்டு வந்துடுறாங்களா? நடந்து வரணும், இங்கே வர நடந்தா வரணும். இங்கே இருந்து மறுபடியும் ஏறணும். இன்னும் வேற வழி இருக்கு. அந்த வழியில இருந்துன்னா அதுக்கு இங்கே கீழே ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்ல இருந்து கொஞ்சம் மேலே வந்து அங்க இருந்து போகலாம். ஆனால் இங்கே இருந்து ஏறலாம். எங்கிட்ட இருக்கு மலை? இதானே இதா? ஓ, இங்கே இருக்கோ? இது நம்ம வந்த வழி. உங்களை இங்கே இருக்கு வரையாடு மொட்டை. இங்கேருந்து நம்ம வந்தோம். அங்கேருந்து வந்தோமா? ஓ, ஓகே. மிளகா இருக்குது, பாக்க போட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா வந்து இது பேஸ் கேம்பில் இங்கே வந்து ஃபாரஸ்ட் கார்டு யாராவது இருப்பாங்க, அவங்க சமைக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துக்கிடுவாங்க. செம்பருத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக சக்கரவள்ளி கிழங்கு. இது யார்? ஓ, ரோஜாலாம் இருக்குது பாருங்க மக்களே. பாருங்கள், ரோஜாலாம் இருக்குது. வந்து வாட்சர் இருப்பாங்க. தங்கி வாரத்துக்கு 2 நாள் 1 நாள் ரோஸ்லாம் இருக்குது பாருங்க. அட்டை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஷூக்குள்ளே உள்ளே வேறு எதுக்குள்ளேயாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதான் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு 10 நிமிஷம் இருந்துட்டு போயிடுவோம். எப்படி இருந்துச்சு ரேணு? எப்படி இருந்துச்சு? இங்கே இருக்கு பாரியா, இங்கே பாரியா, இங்கே பாருங்க. இப்போ தானே சொன்னேன் ஷூவை காட்ட சொல்லி. இங்கே என்ன ப்ரோ இது? கால் மூட்டுலாம் கடிச்சிருக்கு. இங்கே பாருங்க மக்களே. அடியா இங்கே பாருங்க, எங்கே கடிச்சிருக்குன்னு பாருங்க. தொப்புளுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு வந்துகிட்டு இருக்கு, இங்கே வந்துகிட்டு இருக்கு, இங்கே வந்துகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க.